ஈரான் படைகளால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள கப்பலில் சிக்கியுள்ள 17 இந்தியர்களை மீட்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கப்பலில் உள்ள இந்தியர்களை இந்திய தூதரக அதிகாரிகள் சந்திக்க அனுமதி பெறப்பட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி அருகே பயணித்துக் கொண்டிருந்த கப்பலில் ஈரானிய படை வீரர்கள் ஹெலிகாப்டர் மூலம் வந்திறங்கி ஏரிஸ் கப்பலை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். சிரியா நாட்டில் உள்ள ஈரான் தூதரகத்தை இஸ்ரேல் ஏவுகணைகள் மூலம் தாக்கி பல மூத்த அதிகாரிகளை கொன்றதை தொடர்ந்து ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் விமானங்கள் மூலம் இஸ்ரேல் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இரண்டு நாடுகளுக்கும் இடையே பதட்டம் நிலவி வரும் சூழலில் இஸ்ரேலுக்கு தொடர்புடையதாக கருதப்படும் ஏரிஸ் கப்பலை ஈரானிய படை கைப்பற்றியுள்ளது. இந்த கப்பலில் உள்ள 25 ஊழியர்களில் 17 பேர் இந்தியர்கள் என்று தெரியவந்திருக்கிறது. கப்பலில் சிக்கியுள்ளவர்களின் நிலை குறித்து உறவினர்களிடையே பதற்றமான மனநிலை காணப்படுகிறது. கப்பலில் உள்ள தனது சகோதரரை பத்திரமாக மீட்டு தருமாறு சென்னையில் உள்ள உறவினர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அம்மா அப்பா ஏஜ்டு பர்சன் தான், 60+. ஸோ ரொம்பவே 2 பேருமே மன கஷ்டத்தில் தான் இருக்காங்க. ஸோ அவருக்கு அதாவது ஒரு கம்யூனிகேஷன், அட்லீஸ்ட் ஒரு கான்டாக்டாவது நான் நல்லா இருக்கேன், இங்கே தான் இருக்கேன்னு அவர் ஒரு கான்டாக்ட் பண்ணிட்டாருன்னாலும், இல்லை ஆக்சுவலாக நேற்று வந்துட்டு ஈரான் எம்பசிலேருந்தும் நம்ம டாக்டர் ஜெய்சங்கரும் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் கிட்ட நாங்கள் பேசிட்டோம். ஸோ ஈரான் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு இந்தியன் பர்சன், அதாவது ரெப்ரசன்டேட்டிவை நாங்கள் எம்பசிலேருந்து அனுப்பிச்சு க்ரூவை வந்து மீட் பண்ண வைக்கிறோன்னு இன்ஃபர்மேஷன் நேற்று ஈவினிங் கொடுத்துருக்காங்க. பட் நேற்று ஈவினிங்லேருந்து அகைன் இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்லை. க்ரூ கிட்ட இருந்து எந்த விதமான கான்டாக்டும் வராதனால இந்த 17 பேரோட பேரண்ட்ஸுமே ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்காங்க. அந்த 17 பேரில் ஒன்று வந்து ஒரு பொண்ணு வேற அந்த க்ரூவில் இருக்கு. ஸோ இது மாதிரி இந்தியன்ஸே 17 பேர், அதில் தமிழ் பீப்புள் 4 பேர் இருக்காங்க. இந்த எம்பசிலேருந்தும் எப்படியாவது உங்களை சீக்கிரமாக ஓரளவுக்கு நாங்கள் எல்லாமே பண்ணி அவங்கள வந்து நாட்டுக்கு அனுப்பிச்சிருவோன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு கால் வந்து அவங்க கிட்ட இருந்து, க்ரூ கிட்ட இருந்து வீட்டுக்கு வந்துருச்சுன்னா அது ஒரு பெட்ரோல்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கும். ஸோ அதை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கப்பலில் உள்ளவர்களை மீட்பது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசி மூலம் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாவை தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது இந்திய தூதரக அதிகாரிகள் ஏரிஸ் கப்பலில் சிக்கியுள்ள 17 இந்திய ஊழியர்களை சந்திக்க அனுமதி பெறப்பட்டுள்ளது. இந்த கப்பல் தற்போது ஈரான் நாட்டிற்கு அழைத்துச் செல்லப்படுகிறது எனவும் அங்குள்ள துறைமுகம் ஒன்றில் நங்கூரமிடும் எனவும் ஈரான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள கப்பலில் பிலிப்பைன்ஸ், ரஷ்யா, பாகிஸ்தான் மற்றும் எஸ்டோனியா நாட்டைச் சேர்ந்த ஊழியர்களும் இருக்கிறார்கள். ஏரிஸ் கப்பலை இயக்கும் மெடிட்டரேனியன் ஷிப்பிங் நிறுவனம் ஈரான் அதிகாரிகளை தொடர்ந்து தொடர்பு கொண்டு ஊழியர்களை மீட்க நடவடிக்கை எடுத்து வருகின்றது. பதட்டத்தை அதிகரிக்கும் எந்த நடவடிக்கையையும் இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகள் எடுக்கக்கூடாது என்றும் உடனடியாக தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. மேலும் இஸ்ரேல், ஈரான் நாடுகளில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக புதுடெல்லியிலிருந்து செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியம்.